Good morning to respected principal, teachers, and my dear friends. We all have started today to celebrate Pollination Day and Graduation Day. I will be happy to welcome you all to this virtual celebration. Thank you. My name is Jimmy Sagan. Jimmy and Davy the culmination program. Program. We are going to sing a wonderful welcome dance by our dear friends. Tell you on this very special day we're all so very happy to wish and to you say we gather here to tell you on this very special day we're all so very happy to wish and to you say welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. So join in celebration, it's time to pay our due. That was carefully prepared and brought up just for you. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may.
ஹாப்பியா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். உணவே மருந்து, முன்னோர்களின் காலம். மருந்தே உணவு, நம்முடைய காலம். அளவோடு சாப்பிட்டு தாயோடு வாழ்ந்தார்கள், அழகோடு சாப்பிட்டு நோயோடு வாழ்கிறோம். 5ம் 100ம் கையில் உள்ளதே என்று சில்லறைகளை சிதறவிட்டு செல்வாயோ மனிதனே. உணவை சிந்துவது ஏனென்று கேட்டால் எறும்புகளுக்கு என்று சொல்வது சரிதானோ? சேற்றில் கால் வைத்தவனை கேட்டுப்பார், சோற்றுக்காக எவ்வளவு உழைத்தான் என்று. எளிதில் கிடைத்தது என்பதற்காக எல்லளவும் அதன் அருமை தெரியாமல் இருக்கிறாய். உண்ணும்போது நீ சிந்தியதை எடுத்தாலே உணவற்ற ஒரு ஏழை ஒரு நேரம் பசியாறுவான். அறிந்தும் அறியாமலும் நீ உணவை சிந்துவதால் வறியவன் பசியால் சாகிறான். உன்னால் பல உயிர்கள் பசியால் வாடுது. உணவின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே ஐநாவால் அக்டோபர் 16ஆம் தேதி உலக உணவு தினம் கொண்டாடப்படுகிறது. இது உணவு வீணாக்காமல் தடுப்பதற்காகவும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவுமே இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உணவை வீணாக்காதீர், விவசாயத்தை காப்போம். அதை உணர்த்தும் விதமாக வரும் நாடகங்களை கண்டுகளியுங்கள். ஒரு ஸ்பெஷல் இல்லைம்மா, எப்பவும் கூட சாப்பாடு தான். அப்படியா? அம்மா, நாங்கள் இன்னைக்கு ஸ்கூல்ல நெல் வகைகள் பத்தி எல்லாம் படிச்சோம்மா. அப்படியா? உனக்கு நெல்லோட பேரெல்லாம் தெரியுமா? வாடன் சம்பா, கருடன் சம்பா, கலர் சம்பா, சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா, கல்லுண்டை, காட்டுயானம், கருங்குருவை, 60ஆம் கருங்குருவை, இந்த மாதிரி நிறைய நெல் வகைகள் சொன்னாங்க தெரியுமா? அப்பா, எத்தனை வகைகள்! இதெல்லாம் நான் கேட்டது கூட இல்லையே. ஆமா வள்ளி, நானும் கேள்விப்பட்டதே இல்லை, இப்பதான் எனக்கே தெரியும். சரி, பேசாம சாப்பிடுங்க. அங்க பாரு, ஒரு பருக்க சோறு கீழே சிந்தி இருக்கிற பாரு, அதை எடுத்து போட்டு சாப்பிடு. கவிதா, அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க சிந்தாம சாப்பிடணும், அதை எடுத்து சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன், எல்லாம் தூசி ஒட்டிட்டு இருக்கும். என்னது தூசியா? நீ இவ்வளவு நேரம் நெல்லோட வகையை பத்தி சொன்னியே, அது விளைவிக்க விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எங்கெங்கெல்லாம் இருந்து நெல்லு எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் தட்டுக்கு சாப்பாடா வருதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியலன்னா நான் சொல்றேன் கேளு. நீ இப்ப கீழே சிந்தனையில ஒரு பருக்க, அது ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாய நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அத அறுவடை பண்ணும்போது கீழே விழுந்திருக்கலாம்ல, களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல, அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சு பொடைச்சு அதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசியா இருக்கும். அந்த அரிசியை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். அந்த அரிசியை நான் சமைக்கிறதுக்காக கழுவும் போது நழுவாம, வடிக்கும் போது தெரிக்காம பதமா உங்களுக்கு சோறாக்கி போட்டுருக்குறேன். இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த அந்த ஒரு பருக்க உன்னோட அலட்சிய போக்கால குப்பைக்கு போகணுமா? யோசிமா, யோசி. சரிம்மா, இனிமேல் நான் சிந்தாம சாப்பிட்றேன். நான் நெல்லோட வகைகளை மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்சுட்டு நினைச்சேன். ஆனா அந்த ஒரு சோறு எவ்வளோ கட்டத்தை தாண்டி
நல்ல கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நான் நல்லபடியாக சமைக்கணும். இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மனசார பாராட்டணும் கடவுளே. எப்படியோ சம்பந்தியமா மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு. கல்யாணத்தெல்லாம் நீ திருப்தியாக நடத்தி எல்லாரும் நல்ல பேர் வாங்கி எல்லாரும் மனசு நிறைவாகிற மாதிரி நடந்துட்டா சரி. எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம் தான் சம்பந்தியம்மா. அதான் சமையல்காரர் போகிறாரு, வரும் கூப்பிடுங்க. அவரை சமையல்காரரே வாங்க. சொல்லுங்கம்மா. இப்படி உங்களுக்கு பொருள்லாம் போதுங்களா? ஏதாவது வேணும்னா தைரியமாக கேளுங்க. நாங்கள் என்ன வேணாலும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். எல்லாம் சரியா இருக்கு, இதுவே போதுங்கம்மா. ஏன்னா நாங்கள் 500 பேருக்கு சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. அதனால் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், திருப்தியாக செஞ்சிடணுங்க. அதெல்லாம் 600 பேர் வேணாலும் சாப்பிடலாம், கவலைப்படாதீங்க. எங்கள் சொந்தம்லாம் ரொம்ப பெருசுங்க, அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறோம். பிரச்சனையே இல்லைம்மா, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். யாரும் சாப்பாட்டில் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. சாப்பாடு நல்லா அருமையாக இருக்கணும். நம்ம சமையல் எப்பவுமே அருமையாக தான் இருக்கும். சரிங்க. சரி, சந்தோஷம். இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பந்தி நடந்தது. அந்த பந்தியில நிறைய வகையான உணவுப் பொருட்கள் எல்லாம் இங்க பரிமாறினாங்க. அந்த உணவோட வகைகள்ல நிறைய வகைகளை நம்ம வீட்டில் செஞ்சே இருக்க மாட்டோம். அதுல ஒரு சில உணவுகளை மட்டும்தான் நம்ம வீட்டில் சாப்பிட்ருப்போம். அந்த உணவுகள்ல நிறைய உணவுகளை நம்ம வீணடிச்சிட்டோம். நம்ம வயிற்றுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டு மீதி அனைத்தையுமே நம்ம வீணாக்கிட்டோம். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏன் இந்த பொண்ணு இப்படி வந்து பேசுகிறா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். முக்கால்வாசி பேர் நம்ம அனைவருமே பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கோம். அதனால இந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு நாமே இவ்வளோ பெரிய தவறு செய்யறோமே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் நான் உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். நான் ஒரு விவசாயியோடைய பொண்ணா எங்க அப்பாவை காலையில நேரத்திலையும் நான் பார்த்தது கிடையாது. எங்க அப்பாவுடைய காலையும் நான் பார்த்தது கிடையாது. சேத்துல கால் பதித்து சோற்றுல கை வைக்கிறதுக்காக எத்தனையோ பாடுபடுறாங்க இந்த விவசாயிகள். அதனுடைய முழுமையான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்ப நான் பேசுறேன். நிறைய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில உணவையும் மதிய உணவும் இல்லாம கூட உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இரவு உணவையும் கூட எடுத்துக்காம கூட தூங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு நமக்கு சொல்லுது. அதனால நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த உணவை நம்ம சர்வ சாதாரணமாக வீணாக்கிறோம். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம உறவுக்காரங்களுடைய மத்தியில நான் உங்க முன்னாடி ஒரு சபதம் எடுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் உணவை வீணாக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நான் முன்னாடி சொல்லிக்கிறேன். இதே உறுதிமொழியை நீங்க அனைவரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சொட்டு பருக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சொட்டு நீராக இருந்தாலும் சரி, அது விவசாயியுடைய ரத்தத்துக்கு சமம் அப்படிங்கிறத நீங்க அனைவரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதோடு மட்டும் அல்லாம அதை நீங்க பின்பற்றி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. அனுபவித்தாயே. இன்னைக்கு எல்லாரும் எங்க கடைக்கு வரவங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டு திருப்தியா போகணும். நல்ல வியாபாரம் நல்ல சிறப்பா நடக்கும் இன்னைக்கு. அடடா, என்ன புதுசா ஒரு உணவகம் திறந்துருக்காங்க போல. என்னது முழு சாப்பாடு 50 ரூபா தானா? சரி போவோம். இது என்ன விலை பட்டியலா இருக்குமோ? அங்க போய் கேட்டுக்குவோம். என்ன கடைக்காரரே? வாங்கம்மா வாங்க. இல்லைங்க, சாப்பிட்டே கூட எடுக்கல. இருங்கம்மா இருங்க, நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேன். எத்தனை வேலை செய்யறது? கொஞ்சம் இருங்க. வசிக்கிறது சீக்கிரம். ஆச்சுமா ஆச்சுமா.
வீண் பண்ணாம சாப்பிடுங்க. எது வேணாலும் திருப்தியா வைங்க வாங்கி வைங்க சாப்பிடுங்க. சாப்பிடலாம். இந்தாங்கம்மா போட்டு. இன்னும் வைங்க. ஆஹா 50 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு தான் போல. பொரியல் என்ன வெண்டைக்காய் பொரியலா? திருப்தியா சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்க. வைங்க 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 சாப்பிடலாம். என்ன சாம்பாருங்க? இந்தாங்கம்மா குழம்பு. இன்னைக்கு சாம்பார், காய் சாம்பார். ஓ சரி சரி. மிச்சம் வைக்காம திருப்தியா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆஹா சாப்பிட்டு திரும்ப திரும்ப எங்க கடைக்கு நீங்க வரணுமா? அது நல்லா இருக்கு. வந்துருங்க வந்துருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாம்பார் அருமை. அம்மா அடுத்தது என்னமா இருக்கு? அடுத்தது புளிக்குழம்பு இருக்குங்க. ஊத்துங்க ஊத்துங்க. இதை சாப்பிடுங்க. அம்மா நீங்க வெயிட் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம். மிச்சம் வைக்காம சாப்பிடுங்கம்மா. என்ன வேணுமோ அதை கேளுங்க. அது திருப்தியா சாப்பிடுங்க. நீங்களே செய்யறீங்களா? ஆமாங்க, எல்லாம் நம்ம கடையே. எல்லாம் மசாலா பொடியிலேருந்து எல்லாம் நம்மளே தயார் செய்யறது தான் நடக்கிறது. கடையில் நாங்கள் எதையும் வாங்குறதில்ல வெளியில. எல்லாம் கைப்பக்குவமாக செஞ்சு திருப்தியா சாப்பிடணும் வரவங்க அப்படிங்கிறதுக்காக செய்யறோம். அருமையா இருக்கு. அடுத்ததுங்க வேற சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ வெயிட் வந்து சாப்பிட வைங்க. அடுத்தது இந்தாங்கம்மா ரசம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பாடு வைங்க. அதை சாப்பிடலாம் வைங்க. ஏமா அந்த சாப்பாடெல்லாம் வச்சுட்டீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடலாம்மா. சாப்பிடுவேங்க. நல்லா சாப்பிடலாம். இல்லை எதுக்கு சாப்பிடுங்க? வீண் பண்ணாதீங்க. சாப்பிடலாம் சாப்பிடலாம். ஏமா ஓரம் சாப்பிடுறீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடலாங்க. நீங்க எல்லாத்தையும் கொடுங்க. எல்லாம் சாப்பிட்டு ஒட்டுமே சாப்பிடலாங்க. கடைசியில் சாப்பிடலாங்க. அடுத்து என்ன வருது? மோர்லா மோர் இருக்குமா? ஊற்றி போடுங்க. இதெல்லாம் எதுக்கு சாப்பிடுங்க? வீண் பண்ணாதீங்க. போர்டெல்லாம் பார்த்தீங்களா? நல்லா பார்த்துட்டு வரணும். நல்லா சாப்பிடலாம். மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. அப்பா, நல்ல சாப்பாடு. 50 ரூபா. கை கழுவுங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க. வீண் பண்ணாதீங்க. போர்டெல்லாம் பார்த்தீங்களா? போர்டை பார்த்துட்டு தான் வந்தீங்களா? ஆமா பார்த்துட்டு சாப்பிடுங்க. முழுசா சாப்பிடுங்க. மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. ஊதுங்க. கையில் இருந்துச்சுங்க. கை எங்க இருக்கு? கை வெளியே வைங்க. இங்கே வாங்க. அப்பா, அருமையான சாப்பாடு. அம்மா அருமையான சாப்பாடுங்க. என்னங்க 50 ரூபா? என்னம்மா இது? 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. 50 ரூபா தான் போட்டுருக்கீங்க. ஒரு சாப்பாடு 50 ரூபா தாம்மா. ஆனா வீண் பண்ணாம சாப்பிட்டா மட்டும்தான் எங்க கடையில் 50 ரூபா. வீட்டுக்கு இது பண்ணணும் சாப்பிட முடியும். அப்படின்னு நீங்க எவ்வளவு வீண் பண்ணிருக்கீங்க பாருமா. வீண் பண்ணி நீங்க வரும்பொழுது பலகை பார்க்கலையா? விளம்பரம் விலைப்பட்டியல் நீங்க பார்க்கலையா? பார்த்துட்டு நம்ம வந்தேன். எவ்வளவு சாப்பாடு சாப்பாடு போட்டுருக்கீங்க. எவ்வளவு சாப்பாடு வீண் பண்ணிருக்கீங்க பாருங்க. சாப்பாடு வீண் பண்ணாம முழுசா சாப்பிட்டா மட்டும்தான் எங்க கடையில் 50 ரூபா. ஆனா நீங்க எத்தனை வீண் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? இங்க வந்து பாருங்க. நீங்க வீண் பண்ண சாப்பாட்டோட விலைப்பட்டியல் பாருங்க. சாப்பாடு 50 ரூபா. ஒரு வீட் பண்ண விலைப்பட்டியலாமா? ஆமா, நீங்க வரும்போது கவனிக்கிறீங்களா? நான் ஏதோ சாவது போற விலைப்பட்டியலும் நினைச்சிட்டேன். இப்ப நீங்க வீண் பண்ணதுக்கு எல்லாம் சேர்த்துங்க. இன்னும் 150 ரூபா சேர்த்து 200 ரூபாய் எனக்கு 200 ரூபாயா? இது என்ன ஆமாங்க. கம்மியா? சாப்பாடு 50 ரூபா, சாம்பாருக்கு 20 ரூபா, ரசத்துக்கு 20, புளிக்குழம்புக்கு 20, மோருக்கு 10 ரூபா, ஊறுகாய்க்கு 10 ரூபா, பொரியல் 10 ரூபா, கூட்டு 10 ரூபா. இத்தனை வீட் இப்ப நீங்க சாப்பாடு வாங்குனது 50 ரூபா. ஆக மொத்தம் நீங்க 200 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். 200 ரூபா கொடுக்கணுங்களா? அதெல்லாம் சரிங்கம்மா 200 ரூபா கொடுத்துட்றேங்க. ஆனா நீங்க வெளியே அதுக்கு 200 ரூபாய்னே போட்டிருக்கீங்க.
மெதுவா நான் கொடுத்துருவேன். சரிங்களா? இந்த விவசாயம் இந்த சாப்பாடு இப்படியெல்லாம் வீண் பண்ணாதீங்கம்மா. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது இல்லைங்களா? புரியுது. ஒரு அரிசியும் நான் எதுவும் வீணாக்காம கரெக்டாக சாப்பிட்டுக்கிறேங்கம்மா. 200 ரூபாய். சரிம்மா, இனிமேல் வீண் பண்ணாம சாப்பிடுங்க. திரும்ப எங்க கடைக்கு வாங்க, திருப்தியா சாப்பிட்டு போகலாம். உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து இலையோடு சுடுசோறு படும்போது நாற்றத்து செயற்கையை போட்டு நஞ்சாக்கினோம் கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு அறியாமல் அறிவெல்லாம் ஐந்தாக்கினோம் கைக்குத்தல் அரிசிக்குள் கருவாகும் மூட்டம் இயந்திரத்தில் தீட்டி கருவறுக்கிறோம் பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம் அதிவேகம் சூடேற்றி அதை அளிக்கிறோம் உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து மருந்தே நம் விருந்து பழங்காலம் முதலாக இலை போட்டு நாமும் பலகாரம் வைத்தோமே அதில் அர்த்தம் உண்டு நெய்யும் பருப்பும் முதலாக உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும் ருசிக்காக உண்டவை செரிக்காத மற்றவை ரசமூற்ற இதை மாற்றி நன்மையாக்கும் கருணை கிழங்காலை கொழுப்பை கரைக்கிறோம் சாப்பிட்ட சூட்டையே மோரிட்டணைக்கிறோம் பாட்டிக்கு தெரிந்தது என்னாலும் உயர்ந்தது ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து மருந்தே நம் விருந்து பாயாசம் இனிப்புக்கு பாகற்காய் கசப்புக்கு புளிசாதம் புளிப்புக்கு வாழைப்பூ துவர்ப்புக்கு ஊறுகாய் நாவிலே காரமாய் சித்திரை உப்புதான் ஓரமாய் அறுசுவையும் நன்மையும் கொண்டாடி வாழ்ந்தவர் ஒரு சுவையும் இல்லாத உணவுக்கு தாவினோம் இயந்திர குட்டிகள் நீந்திடும் பொட்டலம் நம் சவப்பெட்டிகள் என்பதை கூறுவோம் அக்கறை சேர்த்துதான் உணவிடும் தாய்மனம் நாமுமே நம் உடல் அப்படி பேணுவோம் உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து நாம் வாழும் இந்த பரந்து விரிந்த உலகத்தில் நீராலும் காற்றாலுமான சூழ்நிலையில் மனிதர்கள் உயிர் வாழ தேவையானது உணவு மட்டுமே. உணவு இல்லையெனில் நாம் உயிர் வாழ்வது சாத்தியமில்லை. மனிதன் தோன்றிய அந்த வினாடி முதல் இன்று வரை நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அடிநாதமாய் இருப்பது பசியும் ருசியும் மட்டும்தான். மனிதர்கள் முதலில் பசிக்காக உண்டார்கள், பின்பு விளைந்ததை உண்டார்கள், பின்பு விளைவித்து சாப்பிட்டார்கள். இன்றைய சூழலில் உணவு ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு, கண்டத்துக்கு கண்டம் வேறுபடும். ஆனால் பசியால் இரவில் கூட உணவு உண்ணாமல் இருந்தவர்களின் நிலை மட்டும் மாறுபடவே இல்லை. 10 மாதங்கள் சுமந்து பெற்ற தாயை போல விவசாயிகள் பல மாதங்கள் சுமந்து பெற்றவள்தான் உணவு. அந்த உணவு தொட்டு பார்க்க முடியாத உயரத்தில் சிலருக்கு, ஆனால் உடனேயே இருந்தும் அதை பயன்படுத்த தெரியவில்லை பலருக்கு என்பதால் இருப்பதை பகிர்ந்து உண்போம், எஞ்சியதை பிறருக்கு கொடுப்போம் என்பதை இந்த நாடகத்தின் வாயிலாக உணர்ந்து கொண்டோம். ஒரு சோற்று பருக்கையானாலும் அதை வீணடிக்காது உண்போம். ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு அதை உண்ணும் எறும்புக்கு தெரியும். அதுபோல நாமும் அதனுடைய மதிப்பை உணர்ந்து பயன்படுத்துவோம், வீணாக்காமல் பாதுகாப்போம். was really amazing. What is next? Hi, Nachitra.
Edison. Let's enjoy the dance. Okay, children. Very good. All of you are doing well. Thank you, dears. Okay, that's it now.